ஓகே, நான் வந்து மற்ற டாப்பர்ஸ் மாதிரி டாக் ஐ எக்ஸ்பெக்டட் ரேங்க். ஃப்ராங்கா சொல்லணும்னா எனக்கு இனிஷியலா மார்க் சைட் ஓப்பன் ஆகல. ஸோ சரி ட்ரை பண்ணலாம் சொல்லி நான் டைரக்டா ரேங்க் சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ ஐ சா மை மார்க் ஃபர்ஸ்ட் இந்த ரேங்க் சைட், நாட் இந்த மெயின் மார்க் சைட். பிகாஸ் எனக்கு அது ஓப்பனே ஆகல. நான் எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், 5-10 minutes எனக்கு ஓப்பன் ஆகல. சரி டைரக்டா போய் மெரிட் லிஸ்ட் பார்க்கலாம் சொல்லி மெரிட் லிஸ்ட்டை பார்த்தேன். ஐ ஹேட் கான்ஃபிடன்ஸ் தட் ஐ வில் கெட் அ ரேங்க். ஸோ நீ ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போது ப்ளீஸ் வாட்ச் த கிளாஸஸ் அண்ட் தென் ஃபோக்கஸ் ஆன் ரைட்டிங் நோட்ஸ். ஹேவ் அ குட் ஐடியா ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ். டோன்ட் ட்ரை டு பி தரோ. உங்களுக்கு டைம் இருந்தா படி, பட் அதுக்காக டோன்ட் ஸ்டார்ட் ஃபீலிங் demotivated or you start feeling that ஐயோ articleship is taking more of my time, நான் ஃபைனல் கிளியர் பண்ணணும்னா பண்ண மாட்டேன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு டிமோட்டிவேட் ஃபீலிங்ல போகாதீங்க. ஸோ ஜஸ்ட் என்ஷூர் தட் யூ ஹேவ் an ஐடியா. அது இருந்தாலே போதும். நம்ம எக்ஸாம் லீவ்ல போன உடனே அந்த நோட்ஸ் வச்சு படிச்சாலே நம்மளால அந்த சப்ஜெக்ட் எழுதுற மாதிரி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒரு சிஏ ஃபைனல்ல ரொம்ப வால்யூம்னஸ். அதனால தான் அட்லீஸ்ட் அந்த 1 day ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி வந்து 1.5 daysல சப்ஜெக்ட் முடிக்கிறோம், அது நம்மளோட நோட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இன்னைக்குமே ஐ ரிப்பீட் அகைன், ரீட் 1 book 10 times rather than reading 10 books 1 time. பிகாஸ் நீ வந்து நிறைய ஆத்தர் படிச்சு ஒரு ஆத்தர், பிகாஸ் ஃபைனல் there are certain areas where it is conflicting. இந்தியஸ்ல நிறைய கான்ஃபிளிக்டிங் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் டீட்டெயில there may be conflicting interpretations. லால வேற மாதிரி இன்டர்பிரேஷன் இருக்கலாம். அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு ஒரே ஒரு இன்டர்பிரேஷன் பிடிச்சதுன்னா ஐசியோட இன்டர்பிரேஷன் தான். Prepare all the past questions as well. Whenever you're preparing, don't prepare only from a concept perspective. There are 2 aspects of learning. One is concept, another one is practical. So conceptல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் போறாது, நீ சம்மும் போட்டு பார்க்கணும். எல்லா சப்ஜெக்ட்லயும் wherever there are sums, நீ எல்லா சம்மும் போட்டு பார்க்கணும். அட்லீஸ்ட் மெயின் பிஃபோர் த எக்ஸாம் வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் யூ ஷுட் டன் ஆல் தி பாஸ்ட் பேப்பர்ஸ். அந்த சம்ஸ் எல்லாம் போடும்போது மார்க் ஆல் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சிஎஸ் டாக் வித் ஏபி. இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் இருக்காங்க. His name is CA Chaitanya Sai Sreenivas, and this interview is very special to me as this is my first interview. And அதனாலயோ என்னமோ தெரியலங்க, கெஸ்ட்டை விட இன்டர்வியூருக்கு கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். And I'm so happy to interview my batchmate Chaitanya, who secured 195 out of 200 in CPT, All India rank 18 in CA IPCC, All India rank 11 in CA final, and also faculty member of CA Academy. Warm welcome to you, Chaitanya. Thank you so much for accepting our invite. Thank you so much, Prakriti. It's my honor to be a part of this interview. Thank you. And இந்த இன்டர்வியூல நம்ம சைத்தன்யா பத்தியும் ரேங்க் ஹோல்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் பத்தியும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி மை வெர்ஷன் ஆஃப் சைத்தன்யா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். So we had almost around 1000 plus students in our CPT class, and maybe like 250 plus students in our IPCC class. So அந்த மாதிரி ஒரு ஹியூஜ் கிரௌடடான கிளாஸ்ல இன்டெலிஜென்ட் பர்சன் லைக் சைத்தன்யா வந்து நம்மள ஞாபகம் வச்சுப்பாங்களான்னு தெரியல. பட் மை ஹோல் பேட்ச் எங்க எல்லாருக்குமே சைத்தன்யாவை நல்லாவே தெரியும். லைக் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் என்னோட ஜூனியர்ஸ் வந்து அக்கா நீங்க எந்த பேட்ச் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது ஐ யூஸ் டு டெல் தெம் அண்ட் தே வில் பி லைக், ஓ நீங்க சைத்தன்யா பேட்சா. ஸோ அவ்வளோ ஃபேமஸ் சைத்தன்யா, அண்ட் ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட் டு ஹேவ் ஹிம் ஆன் ஆர் சேனல். ஸோ இது மூலியமா வில் ஆஸ்க் ஹிம் ஆல் த கொஸ்டின் தட் வில் ஹெல்ப் யூ கைஸ் அண்ட் வில் மேக் ஷுர் தட் திஸ் இன்டர்வியூஸ் வொர்த் வாட்சிங். ஸோ சொல்லுங்க சைத்தன்யா, உங்களை பத்தி, உங்களோட ஸ்கூலிங், நீங்க சின்ன வயசுல இருந்தே பயங்கர அறிவாளியா? Okay, so நான் வந்து actually I'm basically from Andhra, but I have been in Bangalore and Chennai. So both my entire schooling, primary schooling was in Bangalore, and secondary and senior secondary சென்னையில படிச்சேன். ஸோ லாஸ்ட் ஒரு டெக்கேடா சென்னையில தான் இருக்கேன். ஸ்கூலிங் வந்து நான் சீனியர் செகண்டரி ஸ்கூலிங் ஹிந்து ஸ்கூல்ல பண்ணேன். ஐ வாஸ் டாப்பர் இன் 12th and I secured around 98.2%. சிபிஎஸ்சில தான் படித்தேன். அண்ட் தென் ஸ்ட்ரைட்டா சிஏல தான் பண்ணேன். அண்ட் ஐ டிட் மை பிகாம் இன் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ சின்ன வயசுல இந்த அறிவாளினா எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த மோட்டிவேஷன் இருந்தது, நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும். எனக்கு அந்த டாப்பரா இருந்தது நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ நான் அந்த ஒரு மோட்டிவேஷனை வச்சு சின்ன வயசுல இருந்து ஐ வாஸ் கிளாஸ் டாப்பர். தட் கண்டினியூ டில் டி ஆஸ் வெல். ஸோ என்ன மெயின் மோட்டிவேஷன்னா வந்து ஜென்ரலா வந்து எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் டாப்பரா இருக்கிறது. பிகாஸ் personally he was also a topper, so I felt this is the way to show my love towards him. So he was very happy whenever I was a topper of a class or topper of CA IPCC final. So even I liked topping the exams after that. So சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால இன்னும்
அப்படியே கண்டினியூ ஆச்சு. தட்ஸ் நைஸ், இன்ட்ரெஸ்டிங். ஸோ மக்களே பை பர்த் வந்து சைத்தன்யா இப்படிதான். ஸோ ஆல்சோ ஜீன் ஃப்ரம் அது. So from there, from your schooling, so at what point of time did you decide, okay, CA is my cup of tea? Illa, what was the trigger point? Okay, namak CA எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, what was the reason or situation behind that? ஓகே, டு பி ஃப்ராங்க் வந்து நான் சின்ன வயசுல என்னோட எய்ம் வாஸ் நெவர் சிஏ, நெவர் காமர்ஸ் as well. ஸோ நான் நினைச்ச ஒரு எய்ம் டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி யூஎஸ்ல எனக்கு ஒரு கம்பெனி இருக்கணும், நியூயார்க்ல ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர்ல எனக்கு ஒரு கம்பெனி இருக்கும், அந்த மாதிரி தான் ஆசை இருந்தது. பட் 2009-10 டிப்ரெஷன் வந்து எல்லா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஸ்டார்டட் லூசிங் தட் ஜாப். ஸோ அப்போ நான் யோசிச்சேன், ஓகே அப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒத்து வராதுன்னு சொல்லி தென் அப்போதான் ஒரு சிஏவை மீட் பண்ணேன். He happens to be my distant friend, my father's distant friend. ஸோ அப்போ மீட் பண்ணும்போது தான் நாங்க வந்து அந்த பெங்களூர் ரீஜன்லயே he had ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டில he had a bungalow. ஸோ எனக்கு புரியவே இல்லை எப்படி, பிகாஸ் நான் வந்து சின்ன வயசுல இருந்து வி லிவ்ட் இன் ரெண்டட் ஹவுஸ், ஒரு டபுள் பெட்ரூம் அந்த மாதிரி தான். பட் ஒரு பெங்களூர் சிட்டி சென்டர்ல ஒரு பங்களா, எனக்கு ஃபர்ஸ்ட் அது இமேஜினேஷன், இட் வாஸ் பியாண்ட் மை இமேஜினேஷன். ஸோ அப்போ நான் என்ன பண்றீங்க அங்கிள்னு கேட்டா he was like a chartered accountant. So then from him I got to learn about this course. I understood that okay, this involves both intelligence as well as it gives you a lot of financial freedom. I think that is what is required in today's life. So you need to be intelligent as well as you need to be financially free. So I thought then this would be the perfect course. So idu vandu I think 6th or 5th standard nadandhathu. Then annikla I did not change my dream. So annikla I decided that panna CA edutha commerce da. நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருந்தது பிகாஸ் நான் 10th ஐ ஸ்கோர் 10 CGPA. மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெனி ஆஃப் மை கசின்ஸ் டிட் நாட் லைக் மை டிசிஷன் ஆஃப் டேக்கிங் காமர்ஸ் பிகாஸ் நிறைய பேருக்கு அந்த ஒரு மிஸ்கான்செப்ஷன் இருக்கு, காமர்ஸ் வந்து ஒரு 3rd கிரேட் ஸ்டூடெண்ட்ஸோ ஒரு மிட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கணும், எல்லாரும் நல்லா படிக்கிறவங்க சயின்ஸ் ஐஐடி அந்த மாதிரி தான் எடுக்கணும். பட் அது தட்ஸ் நாட் ரைட் அஸ் வாட் ஐ ஃபீல். உனக்கு அல்டிமேட்டா என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நீ நல்லா படிக்கிறவனா இருந்தோம் மிட் லெவல் படிக்கிறவனா இருந்தாலும் உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதான் எடுக்கணும். ஸோ டிஸ்பைட் ஆல் தேர் misconceptions or they did not like my decision to take CA, but I felt commerce group was the best for me and CA was my dream. So நான் commerce எடுத்து CA பண்ணிட்டேன். No, that's very great. Like from software engineer dreamல இருந்து CA அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஷிஃப்ட். But definitely yes. Man, like even I got CGPA 10 and people when asked what group did you take, commerce எடுத்திருக்கேன்னா they'll be like மேலையும் கீழையும் பார்ப்பாங்க, காமர்ஸ் எடுத்திருக்கியா, why did you take commerce? When I told them like இல்ல CA பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா, இல்ல CA பண்ணாலும் பரவாயில்ல நீ சயின்ஸ் குரூப் எடு, நல்லா படிக்கிற பொண்ணு சயின்ஸ் குரூப் தான் எடுக்கணும். Hey, who the hell told you like காமர்ஸ்னா இப்படிதான் அப்படின்னு நிஜமாவே அந்த ஒரு மிஸ்கான்செப்ஷன் இருக்கு. அந்த ஒரு காமர்ஸ் எடுத்தாலே நம்ம ஒரு முட்டாளான்னு பார்ப்பாங்க. ஸோ அது ஆக்சுவலி இட்ஸ் நாட் தி ரைட் வே டு see or judge a person. அந்த 2 years to like travel to that period was like ஐயோ. After that CA அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாங்க பயங்கரமா, that is different. CA பயங்கரமா பார்த்தாங்க, அந்த ஒரு ஆஃப் ஃபீலிங் இருக்கு CA ன்னு சொன்ன உடனே, அது நல்லா இருக்கு. So இப்போ நம்ம நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பார்க்குறோம், they are dropping out or they have so many attempts for many reasons. So ஒருத்தவங்க CA குள்ள வர்றதுக்கு முன்னாடி on what basis or ideas do they can judge themselves, இதெல்லாம் பண்ணா இப்படிலாம் இருந்தா நம்ம வந்து CA முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்? ஓகே, ஒரே ஒரு டிஃபரன்ஸ் நான் என்ன பாக்குறேன்னா, ஜெனரலா சிஏல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன, ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூல்லயும் வந்து வி ஆர் ஆல்வேஸ் அட்மினிஸ்ட்ரேட். இப்ப நம்ம பின்னாடி யாரோ வந்து எக்ஸாம் வச்சு நம்ம எழுத வச்சு படிக்க வச்சு யாராச்சும் இருக்காங்க. But CA being a professional course, that's what ICA is thinking. It's a professional course, so it is expecting us to act as professionals. But நம்ம வந்து இன்னொரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியோ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரியோ வந்து நம்ம பின்னாடி யாராச்சும் வரணும், ஸ்பூன் ஃபீட் பண்ணணும், எக்ஸாம் வைக்கணும், அந்த மாதிரி நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறனாலயோ என்னையோ வி ஆர் நாட் கன்சிஸ்டன்ட் இன் CA கோர்ஸ். CA கோர்ஸ் வந்து டஃப் தான், I'm not telling it's very easy, but at the same time it's not something which is not doable. It is definitely a doable one. Only thing is ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு கொஞ்சம் டெடிகேஷன் இருக்கணும். So that is what is missing, because நம்ம ஒரு 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு காலேஜ் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். என்னடா இருக்கு, கடைசி நேரத்துல படிக்கலாம்டா, படிச்சு எழுதலாம்னா அந்த மாதிரி காலேஜ் எக்ஸாம் எழுத முடியும், தவிர CA எக்ஸாம் எழுதுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ கொஞ்சம் கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் டெடிகேஷன் இருந்தாலே போதும். நீ வந்து ரொம்ப அறிவாளியா ஆகணும்னு இல்லை, பிகாஸ் அப்பனா எல்லா சிஏவும் ஷுட் பி கிரேட் சயின்டிஸ்ட் ஆர் ஈக்குவலா இருக்கணும் உங்களுக்கு. ஸோ நீ வந்து பயங்கரமா அறிவாளியா இருக்கணும்னு எனக்கு தேவையில்லை. பட் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி டெடிகேஷன் இருந்தாலே போதும், ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் எக்ஸாம். நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்கூல் அந்த ஸ்டூடெண்ட் ஆட்டிடியூடு விடாம இருந்தா ஐ திங்க்
this is a course which you can easily pass. So in the factors, if you evaluate and you're confident that you can be dedicated and consistent, you can easily take up the course. கரெக்ட். ஸோ ஒன் டேல நம்ம வந்து எல்லாத்தையும் தலைகீழ மாத்திர முடியாது. ஸோ கன்சிஸ்டன்சி த்ரூ அவுட் த கோர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் சிஏ. கரெக்ட். ஸோ இப்போ நம்ம சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களும் சிஏல பாக்குறோம். ஸோ அதர் ப்ரொஃபஷனல்ஸ் வேற டிகிரிஸ் படிச்சவங்களும் நம்ம சிஏ கோர்ஸ்ல பாக்குறோம். ஸோ ஹவு டு யூ லைக் டிஃபரன்ஷியேட்? அவங்களுக்குலாம் சிஏ கோர்ஸ் இன்னும் சேலஞ்சிங்கா இருக்குமா, இல்ல இட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ் வெதர் யூ கம் ஃப்ரம் சயின்ஸ் ஆர் காமர்ஸ் பேக்ரவுண்ட்? மேபி ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்டுக்கு இனிஷியலா கொஞ்சம் டஃபா இருக்கலாம், மேபி அட் அ ஃபவுண்டேஷன் லெவல், பிகாஸ் அப்பதான் வந்து புதுசா அக்கௌண்ட்ஸ் பாக்குறாங்க. ஸோ அட் அ ஃபவுண்டேஷன் லெவல் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏன் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஈஸினா ஃபெமிலியாரிட்டி இருக்கு, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஏதோ பயங்கர கான்செப்டுவல் கிளாரிட்டி இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. ஃபெமிலியாரிட்டிக்கு 2 வருஷம் உட்காந்து லெட்ஜர் ஜெர்னல்லாம் போட்டிருக்காங்க, அதனாலதான் ஃபெமிலியரா பாக்குறாங்க. தவிர அட் த கான்செப்டுவல் கிளாரிட்டி லெவல் உன்னோட கொஞ்சம் 10% அதிகமா இருப்பான். தவிர பெருசா அவனுக்கு பயங்கரமா தெரிய வந்தது ரொம்ப கம்மி ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலி கமிங் ஃப்ரம் 12th பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு அட் ஃபவுண்டேஷன் லெவல் மேபி கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு. பட் எனக்கு தெரிஞ்ச சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே ஈஸியா முடிச்சிடலாம். பிகாஸ் நீங்க 11th 12th எங்களோட பயங்கரமா படிச்சிருக்கீங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபார்முலாஸே படிச்சு பாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அக்கௌண்ட்ஸோட ஜெனரல் லெஜர் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஈஸியா போடலாம். ஒன்லி திங் என்னன்னா கொஞ்சம் டக்குன்னு ஃபெமிலியாரிட்டி பிடிக்கணும். ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். பட் ஒன்ஸ் ஃபவுண்டேஷன் நீங்க முடிச்சிட்டீங்கனாலே உங்களோட பேஸ் நல்லா இருக்கும் in accounts. And once you come to intermediate, I don't think there is any difference between a science student and a commerce student. So anga it becomes balanced. So from there it is the same journey for any profession. Maybe at the initial level la konjam time aagum set ஆகுது. Correct. Like this I literally felt when we were in CPT class, first class of Saravanan sir, no? Like சரி நாங்கலாம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்க வந்து பயங்கரமா அக்கவுண்ட்ஸ் தெரியும் அப்படின்னு நினைச்ச நிலைமையில sir asked us like simple basic 2-3 questions where we were like blinking like okay நமக்கு அக்கவுண்ட்ஸ் தெரியுமா. So that is when he humbled us. ராஜா நீ இப்போதான் உள்ள வந்திருக்கா, நான் பொறுமையா பேஸ்ல இருந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு that moment was like wow. Yeah, மேபி கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த டேர்ம்ஸ்லாம் தெரியறதுக்கு, அவ்வளவுதான். So அது தெரிஞ்சிச்சுனா then it's a very easy game for them actually. Yeah, correct. So just that we have some familiarity commerce student ah irundha, but mattapadi like knowledge wise it will be impacting same. Yeah. So this is the most wanted question. So what strives you to study every day? Like what is a push factor to move your boundaries away and mari? Okay, push factor na வந்து so நான் என்ன பண்ணுவேன்னா I'll give a particular result in mind. அந்த ரிசல்ட்டுக்கு என்ன ப்ராசஸ் நான் செட் பண்ணிடுவேன். சப்போஸ் இப்போ என்னோட எய்ம் வந்து ரேங்க் வாங்கணும். ஸோ அந்த ரேங்க்குக்கு என்ன பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஜென்ரலி நான் அந்த ரேங்க் பத்தி யோசிக்கிறதுனால எனக்கு மோட்டிவேஷன் வந்து. ஸோ ஜென்ரலா வந்து பிகாஸ் நான் இனிஷியலி அவ்வளோ புஷ் இல்லை எனக்கு when I entered into CA. பட் அந்த நான் ஸ்கோர் பண்ண 195 அது வந்து எனக்கு ஒரு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜான்னு தெரியல. ஒரு சைட்ல அட்வான்டேஜ் தான் இருந்து, இன்னொரு சைட்ல எவ்வளவு அது பயங்கரமா ப்ரெஷர் போட்டுச்சு. பிகாஸ் ஐ நீட் டு அகைன் ப்ரூவ் மை செல்ஃப் இன் இன்டர் அண்ட் ஃபைனல். அது ஒரு ரொம்ப நல்ல புஷ்ஷா இருந்தது. அண்ட் பிளஸ் எனக்கு மெயின் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் வந்து I always wanted to succeed because generally people look at successful people as inspiration. Because நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு இன்ஸ்பிரேஷனா வாழ்றது வந்து நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். At the end of the day, we living a satisfied life is very important, and that we can get only when 10 people see us as inspiration. நம்ம மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். So that was also a very good push, because after CPT I got really many messages that this is really inspiring, 195 in the first attempt. So அது நல்லா இருந்தது when people can change seeing your marks or seeing your attitude, and அது அவங்க நல்லா பண்ணும்போது எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ தென் தட் kept pushing me to score more and more in inter as well as final. So இது ரெண்டு தான் maybe mostly. And also I like learning things, because whenever I learned something new, that actually made me think that okay, there is still a lot more we need to learn. So that was actually a very good push, because எப்பயாச்சும் நான் புதுசா கத்துக்கும் போது ஓகே இந்த மாதிரி எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க, இந்த பர்ஸ்பெக்டிவ்ல எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க, நம்ம ரொம்ப ரேரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னைக்குமே அந்த ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் இருந்தா யூ கேன் ஏஸ் எனிவேர் யூ கோ. Because whenever you're backed with lot of knowledge, anybody you face இன்டர்வியூலயோ எங்கேயாச்சும் ஒரு டீச்சர் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்ல பேசலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் நிறைய மோட்டிவேஷனுக்கு படிக்கிறது. ஸோ மெயினா வந்து knowledge will give you confidence. So on the confidence வச்சு we can easily face the world. Because today வந்து main thing that is lacking in many people is the confidence. So they are scared to meet new people, they are scared to talk to new people. So I think when you're backed with proper knowledge in any field, I'm not saying only CA,
நீ பண்ற ஏதாச்சும் ஃபீல்டு இருந்தாலும் உனக்கு ப்ராப்பர் நாலேஜ் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்ஃபிடன்ஸ் வரும் டு ஃபேஸ் தி வேர்ல்ட். ஸோ தட் வாஸ் மை மெயின் மோட்டிவேஷன். So the thing is, you had conceptual clarity on the subject. No, it's really fascinating. Like you set a benchmark. Like நீ சொன்ன மாதிரி சிபிடில 195 எடுத்துட்டேன் அப்படிங்கிற பெஞ்ச்மார்க் செட் பண்ணதுக்கு அப்புறம் we never wanted to get down from that. So அது அட்லீஸ்ட் நம்ம அந்த பெஞ்ச்மார்க்கை மெயின்டைன் பண்ணோம், அதை விட அதிகமா போனோம் தான் we'll start working out. So that's really great. And இது பர்சனலா எனக்கு ரொம்ப கேட்கணும், ரேங்க் ஹோல்டரை பார்த்தா கேட்கணும் அப்படின்னு இருக்கிற கொஸ்டின். So do rank holders get demotivated? Like do you ever feel giving up? இல்ல உங்களுக்கு அப்படி நடக்குனா how do you handle that? இப்போ நான்லாம் பார்த்தனா when I'm in a good mood then I'll solve sums like many, அன்னைக்கு நிறைய படிப்பேன். பட் அதுவே இன்னொரு நாள் வந்து ஒரு சம் சால்வ் ஆகுதுன்னா I'll start feeling low. So do you guys go through this stage? நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அதெல்லாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். we are also human beings. ஓகே, அது எல்லாருக்கும் நான் கிளாரிஃபை பண்ணிட்டு நினைக்கிறேன். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு 10 மார்க் அதிகமாக வாங்கி ரேங்க் வந்ததுனால வந்து அவங்க வந்து பிகாஸ் அந்த மாதிரி சென்னா வெளில பார்ப்பாங்க, அவங்க ரோபாட்ஸ், அவங்க வந்து நிறைய இது அவங்க எமோஷன்ஸ் இருக்கு, அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ we are also human beings. We also go through every phase of things. Yes, there are times when I felt low, but whenever I feel low, so what I will generally think is I will think of my past achievements. So only thing is, இப்போ சப்போஸ் நான் 2-3 சம் போட்டு தப்பா போச்சு, ஒன் திங் ஐ வில் டேக் இட் இஸ் ஓகே பரவாயில்ல, இதுக்கு வந்து நம்ம கத்துக்கிட்டோம், திருப்பி இந்த தப்பு நம்ம பண்ண மாட்டோம். ஒன் மோர் திங், இஃப் ஐ எம் ஸ்டில் ஃபீலிங் லோ, ஐ ஜஸ்ட் திங்க் ஆஃப் மை பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். பரவாயில்ல சேர்த்துனா நம்ம நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கோம், நமக்கும் ஏதோ ஒன்று இருக்கு, நம்ம லூஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐ யூஸ் டு திங்க் அபவுட் மை பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், அகைன் பூஸ்ட் மை செல்ஃப் அப். ஸோ ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மிஸ்டேக்ஸ் பண்ணாம யாராலையும் இருக்க முடியாது. ஸோ ஐ டோன்ட் சே தட் ஐ எம் ரேங்கர், நான் வந்து ஆர்டிகல்ஷிப்ல எதுவும் தப்பு பண்ணல, எல்லாமே கரெக்டா பண்ண, அந்த மாதிரி யாருமே இருக்காது. நீ தப்பு பண்ணாதான் நிறைய நல்லா கத்துக்கலாம். பிகாஸ் தப்பு பண்ண உடனே the one thing that we start feeling is we start feeling guilty or we start feeling ashamed of ourselves. அது மட்டும் என்னைக்குமே பண்ணாதீங்க. தப்பு பண்ணாதான் future you do things perfectly. So every time be ready to commit mistakes. More and more mistakes that you commit now, lesser and lesser mistakes that you commit in the main exam, that will only reflect in your marks or in your future scope. So தப்பு பண்றது மட்டும் பயப்படாதீங்க. தப்பு பண்ணாதான் வந்து நம்மளால இன்னும் கிளாரிட்டியோட வாழ முடியும். தப்பு பண்ணா டிமோட்டிவேட் ஆகும், பட் அதுல இருந்து வெளில வரணும். அப்படியே டிமோட்டிவேட்டா உட்காரக்கூடாது. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் வெளில வரலாம். யூ கேன் ஸ்டார்ட் திங்கிங் பாசிட்டிவ். ஓகே, இன்னைக்கு தப்பு பண்ணிட்டோம், நாளைக்கு பண்ண மாட்டோம், அவ்வளவுதான். பிகாஸ் எல்லா சமம் நம்மளால கரெக்டா போட முடியாது. எல்லா சமம் நம்மளால கரெக்ட் நம்ம தான் எல்லாருமே ஏர் தான் வந்துடும். ஸோ எங்கேயாச்சும் ஒரு தப்பு பண்ணி தான் ஆகும். ஈவன் ஏர் ஒன்ஸ் டூ மிஸ்டேக்ஸ். அதனால தான் 800 யாரும் வாங்கல. ஸோ தப்பு பண்ணுவோம். அந்த தப்புல இருந்து வி ஷுட் டேக் த லேர்னிங்ஸ் more than being emotional. So நான் ஒண்ணே என்ன நினைப்பேன்னா, நீ when you're in a professional journey or when you're in journey of when you want to succeed, you should think more using your brain rather than your heart, because heart is more emotional, brain is more logical. நீ ஒரு தப்பு பண்ணும்போது your heart will give you negative emotions, but your brain நீ யூஸ் பண்ணனா லாஜிக்கலா திங்க் பண்ண, ஓகே இன்னைக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம், நாளைக்கு பண்ண மாட்டோம். இது நம்ம மட்டும் இல்ல, நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க. அந்த மாதிரி யோசிச்சேன்னா I don't think you will feel demotivated, because the main problem is we are living in the world of rat race. We always sit and compare ourselves. Our main reason for demotivating is not that we have not done well. We have not done better than others. Okay. Than the benchmarking and the mattavangala paakrada நம்ம demotivate பண்றது தவிர, it is not that we are not good. So first thing is, which I don't want is ourselves to be compared with others. Everybody is unique. இப்போ நீ நாங்களே பார்த்தோம்னா ரேங்கர்ஸ்லயே people are placed at different places. People generally set a benchmark. Rankers நான் இங்க இந்த கம்பெனி தான் ஒர்க் பண்ணணும், வேற எங்கேயுமே ஒர்க் பண்ணக்கூடாது, வேற எங்கேயுமே ஒர்க் பண்ண தேர் ஒர்க்கிங் அண்டர் தேர் பொட்டன்ஷியல். அந்த மாதிரி நீ கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுன்னா you lose your uniqueness or you lose your individuality. Once you stop comparing, automatically you start getting demotivated. So this is what I think. These two things are stop comparing and always learn from your mistakes. Be ready to commit mistakes. I think then you will never feel demotivated, or you will easily come out of the demotivation. Correct. So first thing is that comparison kills, and secondly, like ஒரு மிஸ்டேக்கன் பண்ணா அது நம்ம ஒரு ஃபெயில் ஆயிட்டோம், தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறத விட எப்படி திருத்திக்கலாம், learn from your mistakes is what that will help us to motivate things to do. Yeah. So who's your inspiration? உனக்கு motivator அந்த மாதிரிலாம் யாரு? Okay, inspiration na I had different people as my inspiration at different points. Generally வந்து the first person whom I like is myself. So and when if you like yourself, you will definitely, I think, love living every day. So the first person I like is myself. And then with respect to inspiration, I used to see MS Dhoni as a very good inspiration, because his tactics really went on very well, though many people initially thought that he was a very young captain, but he was able to prove the world that they were wrong. So it was actually very, very important. Also,
in tough situations he never lost his calmness, and அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. And one more inspiration, obviously my accounts teacher, so Saravanan sir. So probably நான் என்னைக்குமே நினைச்சதுல நான் ஒரு ஃபேக்கல்ட்டி ஆகணும், பிகாஸ் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா பேசுவேன், நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் தட் இஸ் வாட் ஜெனரல் நான் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது அவங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணும்போது வந்து எல்லாரும் சூப்பரா இருக்கு நல்லா சொல்றேன் பட் ரொம்ப ஃபாஸ்டா சொல்றேன். ஸோ அதனால தான் ஜென்ரலா வந்து என்கிட்ட ஒரு 4-5 வருஷம் பழகி அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் நான் சொல்றது புரியுறதுக்கு, பட் புதுசா வந்தவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ நான் வந்து அதனால என்னைக்குமே நான் நினைக்கிறேன் நான் ஒரு ஃபேக்கல்ட்டியா வருவேன், நான் ஒரு டீச்சரா வருவேன் நான் நினைச்சதே கிடையாது. பட் seeing him actually inspired me a lot. The way he structured the classes, everything was really good. அதனால அட்லீஸ்ட் எனக்கு டீச்சர் ஆகணும்னு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. So finally it's going on. I don't know how successfully it's going on, but at least seeing him as an inspiration has brought me to this new field. So these two I have taken as my inspiration. And also the first thing is I love myself. That's great. Now I wanted to quote one incident, like நம்ம பேட்ச்ல நீ எடுத்தது இல்லையா இந்த கிளாஸ், ஸோ நெக்ஸ்ட் பேட்ச்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ ஐ randomly asked my juniors like how's the class going, சைத்தன்யா எப்படி கிளாஸ் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு they really gave good reviews. Like they told it openly, we are not comparing Chaitanya with Sarasar, so we are not comparing it, but we really like Chaitanya class, so நல்லா எடுக்கிறாங்க எனக்கு புரியுது, so அந்த மாதிரி சொன்னாங்க. So you have good reviews. Yeah. You please continue the work. Thank you. Okay, tell us about your articleship experience. You did it in Big Four, right? Okay. Yeah. Okay, நான் வந்து KPMGல articleship பண்ணேன் for 3 years in statutory audit department. ஒரே ஒரு அட்வான்டேஜ் இந்த டிபார்ட்மெண்ட்ல என்னன்னா, many people think it is ஒரு niche டிபார்ட்மெண்ட், ஆடிட் மட்டும் தான் பார்க்க முடியும்னு. ஒரு அட்வான்டேஜ் ஆடிட்ல என்னன்னா நம்ம எல்லா கேப்ஷன்ஸும் பார்க்கலாம். இட்ஸ் நாட் தட் ஆடிட்னா வந்து ஒன்லி ஆடிட் தான் பண்ணிட்டு we can see inventory, receivables, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்க ஒரு ஐட்டமும் பார்க்கலாம். பிளஸ் we also do tax computation, tax auditum பண்ணுவோம். So and the level I think as a beginner it will give you a good exposure to audit as well as tax. அது ஒரு Big Fourல வந்து you get to see big companies, big numbers. India's nalla paakalam, which is actually a revolution now in India. So and the விஷயத்துல it was very helpful. But ஒண்ணே ஒன்று என்னன்னா, அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆடிட்ல என்னன்னா, it was a very big challenge. So ஒரு Big Fourல ஆடிட் பண்ணி டெய்லி காலையில கிளாஸ் அட்டென்ட் பண்றது was a very big challenge. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த சேலஞ்ச் டேக்அப் பண்றது. இட் ஆக்சுவலி க்ரூன் மீ அஸ் அ பர்சன். ஸோ ஒரு டஃப் சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணும், இப்படி மல்டிபிள் திங்ஸை பேலன்ஸ் பண்ணும். பிகாஸ் நான் என்னோட ஆர்டிகல்ஷிப்ல ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட், ஐ வாஸ் அன் ஆர்டிகல், ஐ வாஸ் ஆல்சோ டீச்சர் அட் டைம்ஸ். ஸோ இந்த 3 ரோல்ஸுமே ஹேண்டில் பண்ணி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் காலையில நான் டீச்சரா போய் கிளாஸ் எடுப்பேன், ஆர்டிகலா போவேன், ஆர்டிகலா ஐ வில் ஒர்க் அண்ட் கம் பேக். அடுத்த நாள் காலையில ஸ்டூடெண்ட் அதே கிளாஸுக்கு போவேன், again I'll go back to my articleship firm and come back. So இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. It actually gave me a lot of confidence. பரவாயில்ல, ஒரு மல்டிபிள் ரோல்ஸ் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியுது. And finally Big Four audit with a rank will give you very good placements. So இன்னைக்கு maybe that is not a very good benchmark to set in, but generally companies வந்து ரொம்ப நல்லா ப்ரிஃபர் பண்றாங்க with anybody with a Big Four exposure. They are generally giving good preference in campus. So அதுவும் வந்து it helped me a lot. ஸோ மெயினாக வந்து எக்ஸ்போஜர் நல்லா இருந்தது. பிளஸ் இட் ஆல்சோ ஹெல்ப் மீ ஹேண்டில் டஃப் சுச்சுவேஷன்ஸ். எப்படி வந்து ஒரு 2 நாள்ல 3 hour மட்டும் தூங்கியே வேலை பண்ண முடியுமா, when I was not knowing about my ability itself, I think Big Four actually brought out that ability in me. That seriously, like என்னோட நெக்ஸ்ட் क्वेश्चनே அதான் இருந்துச்சு. பட் Big Fourல ஒர்க் பண்ணிட்டு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதே ரொம்ப பெருசு. பிளஸ் யூ நீட் டு ஸ்டடி ஃபார் CA ஃபைனல் அண்ட் டேக் கிளாஸஸ், லைக் தட் இஸ் ட்ரெமெண்டஸ்லி a difficult job. ஐயோ. Yeah. So like இப்போ classes நான் பார்ட் டைம் தான் எடுத்தேன், பட் it was good whenever I took it was good. நான் 2 பேட்ச்க்கு ஆர்டிகல்ஷிப்ல I was not a permanent teacher. So ஆர்டிகல்ஷிப்ல இருக்கும்போது நான் சராசருக்கு ஹெல்பிங் ஹேண்ட் மட்டும் தான் இருந்தேன். So I used to take accounting standards alone for inter. So ஒரு 10-20 days மட்டும் தான் கிளாஸ் எடுத்திருந்தேன். But it was good actually. எனக்கும் வந்து it was always I was in touch with the subject and I got a larger audience. At least with his name I got a larger audience. So that was also a very good motivating factor actually. But that was a big step towards something very great, right? Yeah. So இப்போ நம்ம ஒரு Big Four சூஸ் பண்ணணும் இல்ல சூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டிசைட் பண்ணலாம்? லைக் பீப்புள் இந்த பேசிஸ்ல இருந்தா then Big Four would suit you, இல்ல this will not suit you அப்படிங்கிறதுக்கு. Okay, ஒரே ஒரு பாயிண்ட் ஒரே ஒரு திங் என்னன்னா, மிட் ஃபார்ம்ஸ் வந்து if you're choosing any mid firm, if you want to gain exposure multipliers, go for a mid firm. But நீ mid firm choose பண்ணும்போது at least choose a mid firm which is having decently good clients. So அங்க இருக்கிறவங்கள உள்ள யோ என்கொயர் எந்த மாதிரி கிளைண்ட்ஸ் இருக்கு, மல்டிபிள் போர்ட்ஃபோலியோஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்கா,
அவங்களோட ஆடிட் எவ்வளவு யூனிஃபார்மா இருக்கு, எவ்வளவு ஸ்ட்ரக்சர்டா இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ப்ளீஸ் ஜாயின் எனி மிட் ஃபார்ம். பிகாஸ் ஒரு பிக் ஃபோர்ல வந்து the audit is very very structured. So though I can say after 2 years or 1.5 years you might slightly feel monotonous, but நீ initial 1.5 years அந்த structure, how to communicate with people, எப்படி ஒரு ஃபார்முலா மெயில் எழுதணும், அதெல்லாம் வந்து ஒரு கார்பரேட் எக்ஸ்போஜர் வந்து ஒரு பிக் ஃபோர்ல நல்லா கிடைக்கும். மிட் ஃபார்ம்லயும் கிடைக்கும், பட் ஒன்லி ஒன் திங் இஸ் வாட் ஐ ஹவ் சீன் இஸ் இட் இஸ் நாட் வெரி ஸ்ட்ரக்சர்ட். ஒரு ஆடிட் பண்றது வந்து என்ன பண்ணணும்னு தெரியும், பட் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல இல்லை as compared to a big four. So whenever joining a mid firm, you can join a mid firm, you can get exposure in multiple years, but please evaluate the type of clients they have, how structured is the audit process. There are some good mid firms who have a very structured audit process, who have very good clients. So அந்த மாதிரி evaluate பண்ணி ஜாயின் பண்ணுங்க. Please don't join just for the sake of joining a mid firm or multiple areas. So just don't think that big four na ஒரே ஏரியா. இப்போ நீ ஆடிட்டர் ஜாயின் பண்ணுங்க, you can verify tax returns, you verify GST returns, you do GST reconciliation, you do tax computation, you do tax audit, you do all the captions, you have in-depth exposure. So maybe உனக்கு ஒரு tax return filing or ஒரு tax issues deal பண்றது அது மட்டும் you may not get much exposure in a big four, but overall உனக்கு எல்லா இதுலயும் ஒரு fair idea கிடைக்கும். இந்த both the taxes and in-depth உனக்கு ரொம்ப நல்ல ஐடியா கிடைக்கும். So you evaluate what is the area of interest and உன்னோட கெப்பாசிட்டி என்ன. உன்னால வந்து ஒரு பிக் ஃபோர் ஆடிட்டோட உன்னால சிஏ ஃபைனல் மேனேஜ் பண்ண முடியுமா, இல்ல எனக்கு கொஞ்சம் அதிகமா டைம் வேணும். இன் தட் கேஸ் மேபி யூ கேன் கோ ஃபார் a reasonably good mid firm and continue classes. இல்ல எனக்கு மேனேஜ் பண்ண முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா you can definitely choose a big four with CA final. That will be a really good package. But that's really a valid point. Even like இப்போ ஒரு ஏதோ டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் போனோம்னா your scope will be really constrained, no? Like நம்ம ஒரு ஆடிட் போறப்ப as a financial as a whole you will see all the financial statement areas. So அது ரியலாவே ஃபைனல் எக்ஸாம் போ நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் பண்றதுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு சப்ஜெக்ட்லயும் ஹெல்ப் பண்ணுச்சு. தட்ஸ் ரியலி a valid point. And coming to big four, நம்ம ரியலா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் மிட் சைஸ் ஃபார்ம்ஸே நாங்க வந்து இன்னைக்கு தான் அலோகேஷன் சொல்லுவாங்க, ஸோ நாளைக்கு போயிட்டு வந்தோம்னா அடுத்த நாள் இன்னொரு அலோகேஷன், ஸோ அந்த மாதிரி போறதை விட ஃப்ரம் ஸ்டார்ட் டு பாட்டம் நம்ம வந்து ஒரு ஆடிட் இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறோம், பிளானிங் போட்டு எப்போ சைன் பண்றோம் அப்படிங்கிற அளவுக்கு எவ்ரி திங் வில் பி ஸ்ட்ரக்சர்ட். தட் இஸ் ரியலி லைக் கிரேட் திங். பட் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் ஒன் த அதர் சைட் தட் வி நீட் டு see. ஸோ நம்மளோட கெப்பாசிட்டி புரிஞ்சுக்கிட்டு if we think that big four can be managed, then we can take it up. இல்லனா ஒன்னு வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும். மேபி ஒரு ஃபர்ஸ்ட் 1 to 1 நான் எப்படி பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் 1.5 years I gave more importance to my articleship because not only theoretical knowledge, practical knowledge ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு ஃபர்ஸ்ட் 1.5 years I set it as 65-35. or 65% I wanted to give more importance to my articleship and 35% daily I just used to study for 1 hour அந்த மாதிரி வச்சிட்டு இருந்தேன். So but in the last 1.5 years I changed it. So 60% to my studies, so 40-45% to my articleship. You can itself start asking your managers. First 1.5 years நல்லா ஒர்க் பண்ணிருக்கேன், லாஸ்ட் ஒரு 1 year என்ன வந்து கொஞ்சம் குட்டி கிளைண்ட்ஸ்ல போடுங்க, இல்ல கிளைண்ட்ஸ் வேர் there are not much pressure, because in big four also there are both the types. You'll have big clients where there's a lot of pressure, you'll have medium and small clients where there's less pressure. So first 1.5 years நல்லா ஒர்க் பண்ணி நல்லா கத்துக்கிட்டேன்னா லாஸ்ட் 1 year நீ வந்து இந்த மிட் ஸ்மால் கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணி நீ நல்லா படிக்கலாம், நீ நல்லாவும் பண்ணலாம், பிகாஸ் யூ ஹேவ் ஆல்ரெடி குட் எக்ஸ்போஜர் 1.5 years. அதை வச்சு இங்க என்ன பண்றாங்கன்னு கத்துக்கலாம், ஒரு மிட் கிளைண்ட்லயோ ஒரு ஸ்மால் கிளைண்ட்லயோ. So in that way, if you change your priorities over the 3 years period, then you can definitely do it to the big four articleship. கரெக்ட். ஸோ சிஏ மாதிரி ஒரு கோர்ஸுக்கு லைக் ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் வி ஆல் நோ திஸ், சிஏ இஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ அண்ட் ஒன்லி ஹி ஆர் ஷீ இஸ் குவாலிஃபையிங். பட் பேக் எண்ட்ல பார்த்தா நிறைய சப்போர்ட், நிறைய ப்ராசஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபேமிலி வந்து உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க? ஹவு க்ரூஷியல் இஸ் டு பிளே தட் பார்ட்? Okay, actually it's very very crucial. So especially என்னோட articleship timeல I never had much time for my family because ஜெனரலா காலையில 6:30 மணிக்கு கிளாஸ் இருந்தா 6:30 கிளாஸ் போனோம்னா 9 o'clock கிளாஸ் முடியும். அங்கேருந்து அப்படியே we go to articleship firm or the client place. அங்கேருந்து எப்போ நைட் வரும்னு தெரியாது. Sometimes we come night at 12 o'clock 1 o'clock அப்படியே தூங்கிடுவோம், திருப்பி காலையில எந்திரிச்சு போயிடுவோம். So it's very very important that they also understand the situation. So because சில வீட்டுல they won't understand the situation. ஏன் அவ்வளவு வேலை என்ன, அவ்வளவு என்ன பண்றீங்க நீங்க? ஸோ அந்த மாதிரி there might be some cases, but அவங்க புரியுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். So I had a very good family support actually. So they were very very supportive because I was also side by side a teacher இருக்கும்போதும் like they never stopped me from doing anything. They just kept telling me உனக்கு என்ன பிடிக்குதோ அது பண்ணு.
So in that way, the support is very good. Even morning 6:30, my mom used to wake up and prepare some breakfast for me so that I won't eat out more. So and the family support is very much required. And also, I was not able to take up much of my normal duties in home, like how I used to help before CA. Still, they understood my position and they started taking up that work. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களும் அட் த சேம் டைம் அட்லீஸ்ட் எப்பயாச்சும் ஒரு ஃப்ரீடம் கிடைச்சா யூ ஷுட் டாக் டு தெம். ஸோ நான் ஒரு ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் வந்து சிஏ படிக்கிறேன், எனக்கு டைமே இல்லை, என்னால யாருக்கிட்டயோ பேச முடியாது, அந்த மாதிரி இல்லாம கஷ்டம் தான் டைம் கிடைக்குது. பட் அப்பப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது இட்ஸ் குட் டு டாக் டு தெம் பிகாஸ் தேர் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் யூ. நம்ம வந்து வி கேன் ஷோ இட் போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் டாக்கிங் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவர் ப்ரொஃபஷனல் சக்சஸ் ஆல்சோ. ஸோ அப்பப்போ நம்மளும் பேசுறது ரொம்ப கரெக்ட். அண்ட் ஆல்சோ நம்ம அந்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சிஏ. அது இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா நம்ம தனியாவே எல்லாத்தையும் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். we need to be very balanced. Correct. So your family stood as a strong pillar for you. But நிஜமாவே it is very important. Like நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது when your family stands back to take care of everything that's around you, நம்ம வந்து இதை மட்டும் பண்ணா போதும், இது எல்லாமே அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு அந்த ஃப்ரீடம் கொடுக்கும்போது. நான் வந்து ஒரு 4-5 வருஷம் இதை மட்டும் தான் பண்ணேன். லைக் 4-5 வருஷம் I did not have much time to give my concentration anything else, but they clearly understood my difficulty and they actually stood as a very big supporting stand. Nice, very nice. Like how did clearing feel? Like did you expect a rank? Illa I wanted only clearing pass mark, but eventually rank came, or did your expectation get fulfilled, or was it beyond your expectations? Okay, நான் வந்து மற்ற டாப்பர்ஸ் மாதிரி I don't want to talk. I expected a rank. எனக்கு வந்து ஃப்ராங்கா சொல்லணும்னா எனக்கு இனிஷியலா மார்க் சைட் ஓப்பன் ஆகல. ஸோ சரி ட்ரை பண்ணலாம் சொல்லி நான் டைரக்டா ரேங்க் சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ ஐ சா மை மார்க் ஃபர்ஸ்ட் இந்த ரேங்க் சைட், நாட் இந்த மெயின் மார்க் சைட். பிகாஸ் எனக்கு அது ஓப்பனே ஆகல. நான் எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், 5-10 minutes எனக்கு ஓப்பன் ஆகல. சரி டைரக்டா போய் மெரிட் லிஸ்டா பார்க்கலாம் சொல்லி மெரிட் லிஸ்டே பார்த்தேன். I had confidence that I'll get a rank because papers went on reasonably well. Though there were certain time issues in many subjects, but I felt it went on well. So rank was not a big surprise to me. Maybe I wanted to get in top 10, but over in the subject knowledge slipped down to 11th one, just over one in the miss achu. But yeah, rank was not a big surprise to me. That's nice. Like but it's really man, எப்படி அந்த சைட் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு மெரிட் லிஸ்ட்ல பாக்குற கான்பிடன்ஸ்லாம் ஐயோ அந்த லோட் ஆகும் போதே அந்த ஹார்ட் பீட் ஏற ஆரம்பிச்சிடும். அது பாஸ் 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 பார்க்கணும் அவ்வளவுதான். பட் இட்ஸ் நைஸ். So what extra efforts do rank holders put? இல்ல நிஜமாவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர்ஸ் ஏதாச்சும் இருக்கா? அது மாதிரி எதுவும் இல்லை. ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி திங்கிங் ப்ராசஸ் தான் இருக்கும். மேபி அதை நம்ம சேனலைஸ் எப்படி பண்ணுவோம், நம்ம எவ்வளவு கன்சிஸ்டன்டா படிப்போம், எப்படி ஸ்மார்ட்டா எஃபர்ட் போடுவோம். தட் இஸ் வாட் ஐ திங்க் டிஸ்டிங்விஷஸ் a ranker from a non-ranker or a person who is not able to clear the exam. ஸோ மெயினா வந்து வாட் ஐ ஃபீல் இஸ் ஸ்மார்ட்டா எஃபர்ட் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் தட் நான் ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மொத்தமா படிச்சிருவேன், மொத்தமா டப்பா அடிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் நாட் பி த கேஸ். நம்ம என்ன படிக்கணும், எதை மேல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணணும், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இன் சிஏ ஃபைனல். பிகாஸ் concerning the voluminous portions, we need to know clearly where to give our importance, where to not give importance. And the line நம்ம clear draw பண்றோம்னா it is very very easy to I think get a rank. So ஒரு ஸ்மார்ட்டா கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் போட்டாலே போதும். அண்ட் நம்மளோட தாட் ப்ராசஸ் ஒழுங்கா சேனலைஸ் பண்ணாலே it is more than enough. So have you ever failed in an exam, like ஒரு குட்டி ஸ்கூல் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஃபெயில் ஆயிட்டீங்களா? ஃபெயில் எப்பவுமே ஆகல. கம்மியா மார்க் வாங்கியிருக்கேன், பட் இன்னைக்குமே ஃபெயில் ஆகல. That's great. So tell about your study strategy. So இப்போ 8 subjects 3 yearsல கவர் பண்ணனும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, but it is not actually 3 years. நம்ம எக்ஸாம் லீவ் தான் full stretch, but before that how do you plan so that your exam leave will go smooth? Okay, so நான் என்னோட பிளான் என்ன ஆக்சுவலா என்ன நடந்து கூட நான் சொல்றேன். So plan was that I wanted to complete எல்லா சப்ஜெக்ட்ஸ் classes பார்க்கறது at least I want to complete before exam leave. So நான் 31st December அன்னைக்கு எக்ஸாம் லீவ்ல போறேன்னா அன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு கம்ப்ளீட் 1st December அன்னைக்கு எக்ஸாம்ல போறேன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் கிளாஸ் பாக்குறது முடிக்கணும்னு நினைச்சேன். ஸோ எனக்கு எவ்வளவு தெரியுமோ தெரியாத சப்ஜெக்ட் அது ஓகே, பட் நான் கிளாஸ் எல்லாமே பார்த்துடணும், எதுவுமே அதுக்கப்புறம் பாக்குற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். பட் ஆக்சுவலா சடன்லி கோவிட் ஸ்டார்டட் ஸ்ப்ரெடிங் ஆல் ஓவர் த கண்ட்ரி. ஆன்லைன் கிளாஸஸ் கேம் அப் அண்ட் ஆல்சோ ஆன்லைன் ஆடிட்ஸ். ஸோ ஆன்லைன் ஆடிட்ஸ் பிகேம் மோர் டயரிங்.
டெய்லி டீம்ஸ் கால் உட்காரணும், ஹவர்ஸ் டுகெதர், கிளைண்ட்டை கால் பண்ணணும், ஸ்கேன் பண்ணி வைக்கணும், அதெல்லாம் வந்து இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அ வெரி டயரிங் ஒன் as well. ஸோ அதனால என்னால ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கம்ப்ளீட் பிஃபோர் மை ஆர்டிகல்ஷிப் எக்ஸாம் லீவ். I was able to complete only during my exam leave. So for others, what I would suggest is please complete your classes, at least watching classes before the exam leave. So நம்ம எக்ஸாம் லீவ் போற டைம்ல எதுவுமே நம்மளால கிளாஸ் பாக்குற மாதிரி இருக்கக்கூடாது. உட்காந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் இருக்கணும் எக்ஸாம் லீவ்ல. ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை. அண்ட் இன்னொன்னு வந்து ஆர்டிகல்ஷிப் டைம்ல வந்து நம்மளால தரவா படிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. கிளாஸ் பாக்குறோம். நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா வந்து ஒரு இன்டர்ல உட்காந்து வீட்டுல உட்காந்து 8 months படிச்சோம், அதனால பாஸ் பண்ணோம். இப்ப நம்ம 3 yearsல நிறைய வேலை பண்றோம், ஆர்டிகல்ஷிப் மேனேஜர் பார்ட்னர் இது சொல்றோம் அது சொல்றோம் பிளஸ் படிக்கிறோம், அது ரொம்ப எஃபெக்டிவா இல்லையே, இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் லீவ் முன்னாடி கிளாஸை பார்த்துட்டு உனக்கு என்ன ஐடியா இருந்தா போதும், அந்த சப்ஜெக்ட்ல என்ன இருக்கு, இந்த சாப்டர் இருக்கு, நான் ஒரு வாட்டி பார்த்தா எனக்கு என்னன்னு புரியும், அந்த மாதிரி ஐடியா இருந்தாலே போதும், எக்ஸாம் லீவ்ல நம்ம படிச்சு அடிச்சிடலாம். ஸோ டோன்ட் திங்க் தட் நான் வந்து ஆர்டிகல்ஷிப் படிக்கும் போது எனக்கு எஸ்எஃப்எம் ஃபுல்லா ஸ்ட்ராங்கா தெரியணும், எந்த சம்ம போட்டாலும் எனக்கு வந்துடும், அடுத்த நாள் எக்ஸாம் எழுந்தா எனக்கு 80 marks வந்துடும், அந்த மாதிரி நினைச்சா கொஞ்சம் கஷ்டம். எஸ்பெஷலி பிக் ஃபோர் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ நம்ம ஆர்டிகல்ஷிப்ல கிளாஸை பார்த்துட்டு இந்த சப்ஜெக்ட்ல என்ன இருக்கு ஒரு ப்ராட் ஐடியா, ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். அண்ட் நம்ம ஆர்டிகல்ஷிப்ல வந்து லேர்னிங்கோட நம்ம வந்து நிறைய நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது, எப்படி இதை ஷார்டன் பண்றது, அது மேல கான்சென்ட்ரேட் பண்ணா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் நம்ம வந்து இன்னைக்கு படிச்சாலே ஒரு 10 நாளுக்கு அப்புறம் மறந்துடுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் இயர் பிகினிங்ல படிச்சா எப்படி தேர்ட் இயர் இருந்தா ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் யோசிக்காம ஃபர்ஸ்ட் இயர் பிகினிங்ல எஸ்எஃப்எம் உட்காந்து டப்பா அடிச்சு எஸ்எஃப்எம் எல்லா சமம் போட்டு முடிச்சிடுறாங்க, தேர்ட் இயர்ல போகும்போது எஸ்எஃப்எம் ஃபுல்லா மறந்துடுறாங்க. ஸோ உனக்கு அப்போ எஃபர்ட் வேஸ்ட். அப்போ நீ வந்து கிளாஸ் பாக்குறதும் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு work more on your professional aspect, because professional training practical training is also very very important. ஒரு ஆர்டிகல்ஷிப் கொடுக்கிற ட்ரைனிங் will mold you as a person. நாளைக்கு நீ சிஏ முடிச்சுட்டு வெளில ப்ராக்டிகல் ஃபீல்ட்ல போகும்போது அதான் ஹெல்ப் ஆகும் நிறைய. உன்னோட எக்ஸல் ஸ்கில்ஸ், உன்னோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், உன்னோட மெயில் ரைட்டிங் ஸ்கில்ஸ் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீ ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போது ப்ளீஸ் வாட்ச் த கிளாஸஸ் அண்ட் தென் ஃபோக்கஸ் ஆன் ரைட்டிங் நோட்ஸ், ஹேவ் அ குட் ஐடியா ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ், டோன்ட் ட்ரை டு பி தரோ. உனக்கு டைம் இருந்தா படி, பட் அதுக்காக டோன்ட் ஸ்டார்ட் ஃபீலிங் demotivated or you start feeling that ஐயோ ஆர்டிகல்ஷிப் is taking more of my time, நான் ஃபைனல் கிளியர் பண்ணனா பண்ண மாட்டேனா. ஸோ அந்த மாதிரி ஒரு டிமோட்டிவேட் ஃபீலிங்ல போகாதீங்க. ஸோ ஜஸ்ட் என்ஷூர் தட் யூ ஹேவ் an ஐடியா, அது இருந்தாலே போதும். நம்ம எக்ஸாம் லீவ்ல போன உடனே அந்த நோட்ஸ் வச்சு படிச்சாலே நம்மளால அந்த சப்ஜெக்ட் எழுதுற மாதிரி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒரு சிஏ ஃபைனல்ல ரொம்ப வால்யூம்னஸ், அதனாலதான் அட்லீஸ்ட் அந்த 1 day ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி வந்து 1.5 daysல சப்ஜெக்ட் முடிக்கிறோம், அது நம்மளோட நோட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் 2 yearsல ஃபோக்கஸ் மோர் ஆன் வாட்சிங் கிளாஸஸ் அண்ட் ரைட்டிங் நோட்ஸ் ரேதர் தென் லேர்னிங் திங்ஸ் பை ஹார்ட். அது நீ படிச்சாலும் நிக்காது எக்ஸாம் வரைக்கும். ஸோ ஐ ஃபோக்கஸ் மோர் ஆன் தட் 1 day ஸ்ட்ராட்டஜி. எப்படி 1.5 daysல நான் ரிவைஸ் பண்ண போறேன், அந்த ஸ்ட்ராட்டஜி வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஐ ஃபீல் என்னோட ஐபிசிஸ்ல தட் வாஸ் வாட் லேக்கிங். ஸோ எனக்கு ஐபிசிஸ்ல ஐ டென்ட் ஃபோக்கஸ் மோர் ஆன் மை ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி, நான் ஜஸ்ட் படிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் தட் மிஸ்டேக் இன் ஃபைனல். ஸோ ஐ கிளியர்லி ஹேட் அ ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி. ஒரு எக்ஸல்ல எல்லா சாப்டர்ஸ் போட்டு எது ஏ, எது பி, எது சி, இது ஏ சாப்டருக்கு எவ்வளவு ஹவர்ஸ் நான் ரிவைஸ் பண்ணும், பி எவ்வளவு ஹவர்ஸ் ரிவைஸ் பண்ணும், அந்த மாதிரி இட் வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் ஒரு டைரக்ட் டாக்ஸோ ஆடிட்டோ வந்து வெரி பிக், அதெல்லாம் ரிவைஸ் பண்ணவே முடியாது 1.5 daysல. ஸோ அதுக்கெல்லாம் வந்து we need proper prioritization and proper planning. So please focus more on planning aspect as well. எப்படி நான் ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இன்னைக்கு நீ படிச்ச, இன்னைக்கு நீ ரொம்ப தரவா இருக்க, அது இன்னைக்கு தான், எக்ஸாம் அன்னைக்கு கிடையாது. எக்ஸாம் அன்னைக்கு நீ தரவா இருக்கலாம், எழுதாம போகலாம். ஸோ நீ இன்னைக்கு தான் நல்ல ரிவிஷன் பிளான் போட்டனா 1.5 daysல உன்னால திருப்பி ரிவைஸ் பண்ணி எழுத முடியும். பிகாஸ் ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அந்த 1.5 daysல நீ வந்து என்ன படிக்கிறியோ அதுதான் யூ கேன் ரைட் வெல் இன் யுவர் எக்ஸாம். நீ அதுக்கு முன்னாடி வந்து எல்லா புக்கும் படிச்சிட்ட, 10 புக்கு படிச்சிட்ட, அதெல்லாம் நீ எவ்வளவு நல்லா படிச்சாலும் நீ எக்ஸாம் எழுதுறது 1.5 daysல படிச்சதுதான். ஸோ அந்த 1.5 days ரிவிஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ நீ எவ்வளவு கூட சூப்பரா பண்ணுவ எக்ஸாம்ல. இது ஒண்ணு. அண்ட் ஆல்சோ ஸ்டிக் ஆன் டு ஒன் புக். நீ வந்து நான் மார்க்கெட்ல எல்லா ஆத்தரும் படிச்சிடணும், 8 சப்ஜெக்ட் எல்லா ஆத்தரும் படிச்சிருந்தா கஷ்டம். ஒரு புக் 10 வாட்டி படிக்கிறது இஸ் மோர் பெட்டர் தென் 10 புக் ஒரு வாட்டி படிக்கிறது. என்னைக்குமே ஐ ரிப்பீட் அகைன், ரீட் 1 book 10 times rather than reading 10 books 1 time. பிகாஸ் நீ வந்து நிறைய ஆத்தர் படிச்சு ஒரு ஆத்தர், பிகாஸ் ஃபைனல் there are certain areas where it is conflicting. இந்தியஸ்ல நிறைய கான்ஃபிளிக்டிங் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் டீட்டெயில there may be conflicting interpretations. லால வேற மாதிரி இன்டர்பிரேஷன் இருக்கலாம். அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு ஒரே ஒரு இன்டர்பிரேஷன் பிடிச்சதுன்னா ஐசியோட இன்டர்பிரேஷன் தான். நீ சிஏ ஸ்டூடெண்டா இருக்கிற வரைக்கும் ஐசி என்ன சொல்றானோ அதான் உன்னோட பைபிள், அதுதான் நீ மெயின் எக்ஸாம்ல எழுதணும். ஓகே, ஸோ ப்ளீஸ் என்ஷூர் தட் வாட் எவர்
you're following that one book, you're following, follow that book till the end. Don't keep changing books, don't keep changing authors. And the third point is prepare all the past questions as well. Whenever you're preparing, don't prepare only from a concept perspective. There are two aspects of learning. One is concept, another one is practical. ஸோ கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் போறாது, நீ சம்மும் போட்டு பார்க்கணும். எல்லா சப்ஜெக்ட்லயும் wherever there are sums, நீ எல்லா சம்மும் போட்டு பார்க்கணும். அட்லீஸ்ட் மெயின் பிஃபோர் த எக்ஸாம் வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் யூ ஷட் டன் ஆல் தி பாஸ்ட் பேப்பர்ஸ். அந்த சம்ஸ் எல்லாம் போடும்போது மார்க் ஆல் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். எங்கெல்லாம் நான் தப்பு பண்ணிருக்கேன், இல்ல இந்த கொஸ்டின்ல இந்த மாதிரி நான் யோசிக்கல, இந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் தனியா மார்க் பண்ணி வச்சுக்கோ. அதெல்லாம் தான் நீ மெயின் எக்ஸாம் முன்னாடி பார்க்கணும். மெயின் எக்ஸாம் மாதிரி திருப்பி உட்காந்து எல்லா சம்மும் போட முடியாது. எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணாதான் அதை மட்டும் உன்னால ஈஸியா போட்டுட்டு மெயின் எக்ஸாம்க்கு எழுதி போடலாம். ஸோ மார்க் பண்றது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், stick on to one book and ensure that during your articleship you focus more on watching classes as well as making notes that will help you in your revision before the exam. So I think with this you can easily get a rank as well. வெரி வேலிட் அண்ட் வெரி ஹானஸ்ட். ஆக்சுவலி இட்ஸ் அ ப்ராப்பர் பிளான். ஸோ ஆர்டிகிள்ஷிப்ல நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லா படிச்சுட்டு தான் நம்ம உள்ள போனோம் லீவ்க்குள்ள அப்படிங்கிறது அவசியம் இல்லை. த திங் இஸ் தட் யூ புட் யுவர் எஃபர்ட்ஸ் தட் இஸ் வெரி எஃபெக்டிவ் அண்ட் சேவ்ஸ் யுவர் டைம் டுவர்ட்ஸ் த எண்ட். ஸோ 6 months லீவ் போறப்போ நம்ம என்னென்ன எஃபர்ட்ஸ் போட்டா டைம் சேவ் பண்ணும், லைக் டேக்கிங் நோட்ஸ், கம்ப்ளீட்டிங் த கிளாஸஸ், கெட்டிங் அன் ஐடியா அபவுட் த சப்ஜெக்ட்ஸ். யூ கேன் டூ தோஸ் திங்ஸ் தட் வில் சேவ் யுவர் டைம். அண்ட் யா, இப்போ நம்ம 10 புக் ரெஃபர் பண்றதை விட ஒரு புக்கு 10 வாட்டி படிக்கிறது, இட்ஸ் வெரி வேலிட் பாயிண்ட். ஐ ரிமெம்பர் ஒன் கோட், லைக் I am not scared of a person who knows 1000 kicks. I am scared of a person who has practiced one kick 1000 times. Yeah, that is like it's correct also. So now you are currently placed in KPMG, right? So what type of role, enna mari role, yen thiruppi neenga Big 4 choose panninga? Yes. Any specific thing that why you choose Big 4 over other corporates? Okay, so see, na vandu I was in Big 4 audit during articleship. So ipo vandu I'm in a department called as financial due diligence transaction services. So basically நாங்க என்ன பண்ணுவோம்னா we do due diligence. இது வந்து ஆடிட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ ஒரு மர்ஜர் அண்ட் அக்விசிஷன் நடக்கும்போது அந்த எந்த கம்பெனியை வாங்குறாங்களோ அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் we do something called as due diligence னு சொல்லி we do that and we give a report to the investors. ஸோ நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னா, ஒன்று வந்து ஆடிட்ல we will learn more about how to vouch and how to verify or how to audit a particular aspect. பட் ஒரு ஃபினான்ஷியல் டூ டிலிஜென்ஸ்னா யூ லேர்ன் மோர் ஃப்ரம் அன் அனாலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு கம்பெனியோட பிசினஸ் பத்தி நல்லா தெரியும். ஸோ ஆடிட்ல நமக்கு வந்து பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவா இருக்குன்னா இருக்காது. நமக்கு பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்பர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் ஆடிட்ல. பட் ஒரு ஃபினான்ஷியல் டிலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல you will have more of business understanding because நீ வந்து எல்லாமே கரஸ்பாண்ட் பண்ணி பார்ப்ப. இது இண்டஸ்ட்ரியோட கரெக்டா இருக்கா, இந்த பெஞ்ச்மார்க் கரெக்டா இருக்கா, இவங்களோட காக்ஸ் பெர்சன்டேஜ் இண்டஸ்ட்ரியோட காக்ஸ் பெஞ்ச்மார்க்கோட மேட்ச் ஆகுதா, இல்ல ரொம்ப அதிகமா இருக்கா, ரெவென்யூ மார்க்கெட் ஷேர் ரொம்ப அதிகமா இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப அனாலிட்டிக்கலாவும் பார்ப்போம் அண்ட் ஒரு பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் வை மேஜர்லி ஐ டுக் திஸ் டிபார்ட்மெண்ட். அண்ட் if you say why not corporate, why again a Big 4, வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 years I wanted to be more in a role that gives me a lot of exposure and which is client facing. ஜெனரலா கிளைண்ட் ஃபேசிங் இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ல கிக் இருக்கும். ஸோ ஒரு மாசத்துக்கு ஒரு கிளைண்ட், வேற வேற ஆஃபீஸ் பார்க்கலாம். ஸோ ஜெனரலா எனக்கு அந்த கிளைண்ட் ஃபேசிங் ரோல் பிடிச்சிருந்தது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு இட் இஸ் கொஞ்சம் ஸ்டெனோஸ் தான். பட் ஒரு 3-4 years பரவாயில்ல. 3-4 years வரைக்கும் இஃப் யூ மேனேஜ் இன் கிளைண்ட் ஃபேசிங் ரோல் அண்ட் லேர்னிங் நல்லா இருந்தா தென் வி கேன் கோ டு இண்டஸ்ட்ரி ஆஃப்டர் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ அதனால தான் இமீடியட்டா ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டைரக்ட்லி டு இண்டஸ்ட்ரி. ஸோ ஐ சோஸ் Big 4 டு ஸ்டார்ட் ஆஃப் வித். That's nice. So இப்போ கம்பெனிஸ் ஆஃபர் பண்ற பேக்கேஜஸ் வந்து does it differ between a ranker and a non-ranker? Do rankers get any priority or first preference over them? Okay. Yeah. So rankers வந்து initial placements, yes, there is a preference. If you're a ranker, generally certain consulting companies take only rankers, like Bain and Company, BCG. இவங்களா they take exclusively only rankers. And other companies also like Marico, இவங்களா வந்து Marico, Aditya Birla Group, இவங்களா they take only rankers. அவங்களோட leadership programs they take only rankers. And also package offered is slightly higher for rankers as compared to people who have cleared without a rank. But அது only initial placement தான். So once post qualification experience oda irukumbodhu I don't think rank really matters a lot. So initially to get a good package, yes, rank is a good boost. And one thing which I saw as well in campus placements is I don't know whether this is fair or not, but they are giving more preference to Big 4 articles. So a person with a rank plus Big 4 exposure is generally getting better shortlisting companies in campus placement as well, ICA campus placement.
So இது ஃபேரா இல்லன்னு தெரியல, but this is what is happening now practically. So இப்போ attempt does really matter. So first attempt ல clear பண்ணாதான் you'll have a good scope. If you have multiple attempts, does it like anyway reduce your scope? அந்த மாதிரி இல்ல, ஸ்கோப் குறைக்காதுன்னு இல்ல, பட் மேபி லைக் ஐ டோல்ட் சில கம்பெனிஸ்ல வி மே நாட் கெட் பிளேஸ். இந்த மாதிரி மேரிகோ, ஆயிட்ட பிர்லா ஆர் இன் அதர் கன்சல்டிங் கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆகிறது கஷ்டம். பட் ஒரு நார்மல் ஜெனரலி இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் நார்மல் இண்டஸ்ட்ரி கார்பரேட் ஜாப் ஒரு பிக் 4 ஜாப், ரேங்க் ஆர் அட்டெம்ப்ட்ஸ் டசன்ட் ரியலி மேட்டர் மோர். ஸோ ஒரு ஜெனரலி ஒரு சில ஸ்பெசிபிக் கம்பெனிஸ் மட்டும் அந்த கிரைட்டீரியா இருக்கு, பட் மெஜாரிட்டி ஆஃப் தி கார்பரேட்ஸ் அண்ட் பிக் 4s don't have such criteria that you should be in the first attempt or it should be a rank. Okay, so both rank and the first attempt initially நம்ம ஃப்ரெஷரா உள்ள போறதுக்கு it will have little impact, but once you get into it and have experience, like everything is the same, then doesn't really matter much. Very okay. So how do you like to spend your time if not for study or work, like in your leisure time? என்ன பண்ணுவீங்க, இல்ல என்ன பண்ண பிடிக்கும்? Okay, எனக்கு வந்து ஊர் சுத்த ரொம்ப பிடிக்கும். லைக் ஐ லைக் டிராவலிங் a lot. For after CA final itself I have already rented trip on just, so then I like going out, hanging out with friends a lot, especially weekends on a beach or any mall. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது இல்லனா generally I play badminton. அது இல்லனா I like to play badminton, table tennis. So these two things. அப்பப்போ ஏதாச்சும் ஒரு புக் படிப்பேன், but I'm not a regular book reader. And then the next most important thing which I like is watching movies, obviously. Yeah. Seriously, this is astonishing, man. Like IPCC ல CPT லாம் ஒரு புக்கும் கையுமா பார்த்துட்டு we friends used to discuss. இவங்கலாம் வந்து இவங்களுக்கு வீக்கெண்ட்னு ஒண்ணு இருக்குமா, வெளில போவாங்களா, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துவாங்களா, இல்ல அப்பயும் புக்கோட தான் உட்கார்ந்து. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். See, if a person is successful in anything, அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது, வேற எதுவும் வராதுன்னு நினைக்கிறது ஒரு பெரிய மிஸ்கான்செப்ஷன். பிகாஸ் see, இப்போ மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம இருக்க சொசைட்டில வந்து if you see a ranker வந்து they are seeing the person as a ranker everywhere. இப்போ அவன் ரேங்கரா கிளாஸ் ரூம்ல மட்டும் தான் பார்க்கணும். இப்ப நீ வெளில போய் நாளைக்கு ஒரு மாலுக்கு போற, அந்த வாட்ச்மேன் கிட்ட நான் யார் தெரியுமா, நான் ரேங்கரை கேட்டா அவன் போடாம. ஸோ நம்ம வந்து எங்க எந்த ஆங்கிள் காமிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்குன்னா கிளாஸ் ரூமோட ஆங்கிள் அந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம வெளில ஃப்ரெண்ட்ஸ் சுத்தும் போது அந்த மாதிரி வேற மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ பீப்புள் ஆல்சோ தே ஷுட் சேஞ்ச் த வே தே சி rankers or the way they see successful people. இவங்களுக்கு இது மட்டும் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் பிகாஸ் நம்மளால பண்ண முடிஞ்சதுனால மற்றவங்க வந்து அதை மட்டும் தான் பண்றாங்க. பிகாஸ் அது வந்து எப்படின்னா, வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் தட் இஸ் a way of justifying things. ஸோ அவன் வந்து அதே பண்ணிட்டு இருக்கான், அதனால அவன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கா. நான் வந்து 3-4 விதம் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறது வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் வெரி ரைட். ஸோ ஜெனரலி ஈவன் சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஹேவ் லாட் ஆஃப் other extracurriculars as well. Yeah, correct. Like I agree that notion is there, but நான் என்ன கேட்டேன்னா, like இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா? Not that you don't know anything. Like I felt like these guys 24 hours they'll read, அப்படிலாம் நினைச்சிருக்கேன். Not that you don't do anything else, but do you have time to do those things was my wondering thing. Maybe at times we don't get, but generally when I get time I'll definitely do it. So இப்போ டைம் இருக்கு, பிகாஸ் மேபி CA ஃபைனல் வரைக்கும் அவ்வளவா டைம் கிடைக்கல. மேபி இட் வாஸ் ஒன்லி ஆன் சண்டேஸ் ஐ யூஸ்ட் டு கெட் மச் டைம், தட் டு இன் தி ஈவினிங்ஸ். பட் நவ ஐ டு ஹேவ் மோர் டைம் டு ஸ்பெண்ட் ஃபார் மை செல்ஃப் அபார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ். Yeah, that's great. So future plans என்ன, like both professionally and any further courses வந்து pursue பண்ற மாதிரி plans தான்? ஓகே, இப்போதைக்கு ஐ எவாலுவேட்டிங் 2-3 கோர்ஸ் ACCA பண்ணலாமா CFA பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எதுவும் டிசைட் பண்ணல yet. So I'm still evaluating. இப்போதைக்கு மட்டும் ஒரு பைத்தான் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், பிகாஸ் ஐ ஃபெல்ட் தட் having Python SQL knowledge is being required in certain job. ஒரு சில ஜாப் ப்ரொஃபைல்ஸ்ல மட்டும் பைத்தான் SQL தெரிஞ்சா பெட்டரா இருக்கு ஒரு CAக்கு அந்த மாதிரி இருக்கு, பிகாஸ் ஃபியூச்சர் இஸ் மோர் ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் லேர்னிங் டுவர்ட்ஸ் சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்ட் ஆல்சோ கொஞ்சம் அந்த சைடு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா இட் பி a very good push, because ஒரு CAக்கு having that knowledge will really matter a lot. ஸோ நம்ம வந்து ஒரு எட்ஜ் கொடுக்கும் மற்றவங்களுக்கு, இட் வில் மேக் அஸ் மோர் எம்ப்ளாயபிள் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால எம் டூயிங் பைத்தான் கோர்ஸ். ACCA CFA ஐம் ஸ்டில் எவாலுவேட்டிங், இன்னொரு டிசிஷன் எடுக்கல. அப்போதைக்கு கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 6-7 months என்ஜாய் பண்ணாங்க CA முடிச்சிட்டோம் சொல்லி இன்னும் அவ்வளோ சீரியஸா இதுல இறங்கல. That's really like rare to hear it from a rank holder, man. It's nice, but correct. So CA அப்படிங்கறதே ஒரு பெரிய achievement, but still if you do additional courses, like rightly you said, it gives you an edge over the others. So I guess we are end of this session. It was fun, valuable, informative, and also motivating for all of us.
So last few words about the interview on our channel. Yeah. Thank you so much, Prakriti. It was actually, I was very much astonished to see that Tanya you subscribers on the Tanya you video photo. It's actually a very good initiative because இன்னைக்கு வந்து I don't find many people who want to give back to the society. So அது வந்து we find very very less people. அதுவும் we have had a tough 5 years of life. So now நினைச்சா இதெல்லாம் தேவையில்லை, நினைச்சா நம்மளே ஜாலியா சம்பாதிச்சு நல்லா சம்பாதிச்சு நம்மளே என்ஜாய் பண்ணலாம். பட் you definitely had that attitude of giving something back to the CA fraternity. That was really great. On our channel பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தனியாவே you were able to get very good amount of subscribers and views. Actually that was really great, and very much thanks for inviting me. Actually that too, me being a first guest in the channel, I think that will always be remembered in your channel. So really thankful for that. Thank you so much for inviting me. It was fun talking to you. Thank you so much. It really means a lot to hear from you. Yeah, like it's my honor to have you here also. And like how you said, ipo many people give you, right? Like நம்ம last 5 yearsல நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்திருக்காங்க. So நம்மளால முடிஞ்ச ஏதோ even if it is like 0.5 1% impact, good impact in others life, then that gives you a big smile in the face. And also I don't want to take the credit fully. Like na screen la mottu da na varan, but plus my mom used to keep the camera for shooting, and I have an editing team who does the back end process. But yeah, on screen it's me. And it's also motivating, like hearing all this from you, it motivates me to deliver more such contents like this. Sure. Thank you so much. Thank you so much, and wishing you only the best in your life. Thank you. Same to you as well. Hope your channel reaches more heights and you'll be able to serve more subscribers. Thank you so much, Chaitanya. ஸோ மக்களே, ரேங்க் ஹோல்டர்ஸோட ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹஸ் ஆடட் சம் வேல்யூ ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் ப்ரொவைட் மீ ஃபீட்பேக். ஸோ தட் என்கரேஜஸ் மீ டு மேக் மெனி சச் ஷோஸ். Until I meet you all with another guest, it's bye-bye from AP.